யா அநேக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரிய ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ இதில் முதலாவது இதில் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு. அல்லேலூயா. உலகத்தில் நம்ம வாழ்கிறது எல்லாவற்றிலும் நமக்கு ஆவிக்குரிய நன்மை வேணும். அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா? சம்பூரணமாய் சாப்பிட்டு, சம்பூரணமாய் சொல்லுங்க, சாப்பிட்டு. அல்லேலூயா. அப்போ நமக்கு உண்ண உணவு, நமக்கு போன மாதம் என்ன தியானித்தோம்? நமக்கு என்ன செய்வார்? அன்ன வஸ்திரம். இந்த வருஷம் இந்த மாதமும் நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு? சாப்பிட்டு திருப்தி. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழுகிறதற்கு தேவையானது முதல்ல அதுதான். இல்லைன்னா ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வி போல் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையின்படி நமக்கு நீங்கள் முதலாவது எப்படி இருப்பீங்க? சம்பூர்ணமாய். இதில் 5 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, திருப்தி அடைந்து, அதிசயமாய் நடத்திய கர்த்தருடைய நாமத்தை என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிப்பார்கள், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஒரு நாளும் என்ன செய்யப்பட மாட்டோம்? அல்லேலூயா, வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. சரிங்க. இப்போது சங்கீதம் 78:25 வாசிங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூதர்களின் அப்பத்தை மனுஷர் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆனால் தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அப்போ தேவன் வனாந்தரத்தில் ஜனங்களை 40 வருஷம் நடத்துகிறார். ஆனால் அவங்களுக்கு கொடுத்தது பூரணமாக அவங்க சாப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. அப்போது நம்ம இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாவற்றிலும் ஒரு பூரணத்தை எதிர்பார்க்குறோம். அதே போல் நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் கூட கர்த்தர் நமக்கு பூரணமாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவன் எந்த விதத்திலையும் ஒரு குறையான தேவன் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து, அதே போல் நம்முடைய பிதா, அதே போல் பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றிலும் பூரணத்தை நோக்கி தேவன் நம்மை பயணம் செய்யும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பூரண சாப்பாட்டில் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவரா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்களேன். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல. அல்லேலூயா. அப்போ அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதா யாராமா? பூரண சர்க்குணர். அல்லேலூயா. அப்போது அவரை நம்ம ஆராதிக்கிற, அவருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளை, அவர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு மீட்பு, ரட்சிப்பு, அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அப்போ நம்மளும் எப்படி இருக்கணுமாமா? பூரண சர்க்குணராக இருங்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த பூரண ஒரு சர்க்குணம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும், அதில் ஒரு பூரணத்தை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பிதாவே விரும்புகிறார்னா நிச்சயமாய் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு குறையும் இருக்காது. அல்லேலூயா. நிச்சயமாக இந்த மாதத்தில் தேவன் எந்த குறையும் இல்லாதபடி ஒரு பூரணத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும், ஆமாம், அல்லேலூயா, நம்மளும் அப்படி மாறிடணுமா? அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவரை போல் நம்ம இருக்கணும்.
பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவர் இந்த பூமிக்கு வந்தபோது பூரணத்தை அவர் வெளிப்படுத்தினார். எல்லாவற்றிலும் தாழ்மையை, அன்பை, மன்னிக்கிறதுல, அதே போல் பரிசுத்தத்தில், எல்லாவற்றிலும் அவர் பூரணம். ஒன்றிலுமே அவர் குறைவில்லாத தேவன். அல்லேலூயா. அப்போது தேவனைப் போல நானும் பூரணமாக மாறிட்டோம்னா எனக்கு எல்லாவற்றிலும் பூரணமாய் சாப்பிட்டு நம்ம எப்படி இருப்போம்? அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்வாரா? அதிசயமாய் நடத்தி வந்த. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துவார். பூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அதிசயமாய் நடத்துவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது ஜனங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்து எப்படி சொல்கிறார்? பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய். திருப்தி. அல்லேலூயா. சாப்பிடுகிறதுல இல்லைன்னா நமக்கு என்ன காரியம் இருக்குதோ எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் அதை செய்ய வல்லமுள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் 2 வசனம் வாசிங்களேன். 17 18 வாசிங்க. பாருங்களேன். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாதே, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளின் படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அதன்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய். அல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நீ சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. திருப்தியாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. நான் கர்த்தர் கொடுக்குற மற்றவங்களுக்கு நான் எந்த காரியத்திலையும் அநியாயம் செய்யக்கூடாது. அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பொழுது நான் திருப்தியாக இருப்பேன். அல்லேலூயா. பூரணமாக இருப்பேன். அல்லேலூயா. சுகமாக இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை. அதே போல் மூன்றாவது, அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை என்ன செய்யணுமா? துதிப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை. அல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அப்போது யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். அப்போ மூன்றாவது நமக்கு அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது என்ன? சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறோம், திருப்தி அடைகிறோம். மூன்றாவது அதிசயம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமாக அதிசயமானவர். அப்போது தேவன் நமக்கு அதிசயமாய் இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம யோசிக்கிறதற்கு மேலே, நம்ம நினைப்பதற்கு மேலே அவர் முழுமையான ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. இப்படி சோகமாக உட்காந்து அல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தையை அப்படியே 100% அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதிசயம்னா அது பாருங்கள், எண்ணி முடியாத அதிசயம். அது எண்ணிக்கைக்கு இல்லாதது, ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். இப்படியே இருந்தோம்னா அல்லேலூயா தான். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக நீங்கள் யோசிக்க முடியாத காரியம். ஆமாம், எப்படி இது நடந்ததுன்னே நம்ம நினைக்கவே முடியலையே, இது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு 100% அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போது ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு. ஆமாம், தூதர்களின் அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார், சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் இடையில முறுமுறுப்பு வந்தது. அதே போல் இச்சை உள்ளவர்களாக ஆனாங்க, ஆசை.
கொடுத்த உடனே அது மன்னா முதல்ல தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. வர வர அது என்ன ஆயிட்டு, ஆமாம், அவங்களுக்கு கசப்பாக மாறிட்டு. இப்போ பார்த்தாலும் இந்த மன்னாவா. ஆனால் அந்த காரியத்தில் முறுமுறுத்த உடனே அந்த ஆமாம் காடையை கொடுத்தாரு. உடனே அவங்க தேவனுடைய கோபம் வந்துட்டு. அப்போ நம்ம முறுமுறுக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் எது கொடுத்தாலும் அது கர்த்தரால் தான் கொடுக்கப்பட்டது. அது அதிசயம். அல்லேலூயா. அப்போ நான்காவது என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். கர்த்தருடைய நாமம் அதிசயமானது. அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். ஏசாயா 61:3 வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:3. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுத்தான். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்னதான்? துதியின் உடை. அல்லேலூயா. அவரை வஸ்திரம், அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. துதியின் உடை, அதை துதிக்கணும். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக காலையில் எந்திரிச்சு, இன்னைக்கு எனக்கு எல்லா நன்மையையும் கொடுக்குறீங்க, அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ துதிக்கும்போது தேவனை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அப்போ தேவனை துதிக்கணும். என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீங்க, சம்பூர்ணமாக என்னை சாப்பிட வச்சிங்க, அதே போல் ஆண்டவர் திருப்தி அடைய செஞ்சீங்க, அப்புறம் அதிசயம். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், துதிக்கிறதற்கு மறக்கவே கூடாது. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிட்டோம், காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே நேற்று பூரா எங்களை நடத்தினீங்க, இன்றைக்கு முழுவதும் என்னை நடத்துங்க. அல்லேலூயா. அப்படி துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஐந்தாவது என்னவா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அது சங்கீதம் 22:25 வாசிங்களேன். இல்லை, ரோமர் 10:11. சாரி, ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாருமே எழுதிக்கிட்டு இருந்தால் படிக்கிறவங்க படிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஒருத்தர் எழுதுங்க, ஒருத்தர் படிங்க. நல்லா எழுதுங்க, பக்கத்தில் பார்த்துக்கலாம். படிங்க. இப்படி உடனே வாசித்தா தான் டைம் வேஸ்ட் ஆகாது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், அல்லேலூயா சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிற எவனோ, அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த 5 காரியத்தை நீங்கள் இன்றைக்கி கேட்குற வசனத்தை மறுபடி ஷார்ட்டாக சொல்லியாச்சு. அப்போது அந்த வசனம் முழுவதும் என்ன? 2:26 யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அதை தான் ஷார்ட்டாக என்ன சொல்லணும்? முதலாவது சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்திய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன், என் ஜனங்கள் வெட்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நம்ம என்ன செய்யப்பட மாட்டாராம். ஆனால் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுதான் 21 யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.
தேசத்துக்கே சொல்லிட்டாருன்னா அவருடைய பிள்ளையாக நமக்கு விடுவாரா? ஆமாம், எல்லா ஜனத்துக்கும் அவர் கொடுக்குறாருன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். அப்போ நம்ம அவருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பாட்டை போடுறாங்க. அல்லேலூயா, தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு நாளும் என்ன செய்யப்பட மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தையை மறுபடி 5 காரியத்தை நீங்கள் சொல்லுங்களேன். சொல்லுங்கள். முதலாவது, சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்போம். 5வது, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். எல்லாரும் எழுந்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவ ஒரு நாளும், வெட்கப்பட்டு. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் என்னை கொள்ள முடியாதே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. உயர்த்திடுவார், உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் தலை நிரப்புகிறேன். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், தைலத்தால் தலை நிரப்புகின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீர். ஆமென். கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாதே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் முடியாதே.
உன்னை காக்க உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். கொம்பை உயர்த்தினீரே, எல்லாரும் உற்சாகமாய் உயர்த்தினீரே சொல்லுவோம். கொம்பை கரங்களை அசைத்து வெட்கப்பட்டு போவதில்லை. அங்கத்தினீரே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவ எல்லோரும் ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் தேவனை பாடினோம், ஆராதித்தோம், அவரை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கும்போது ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்போம் என்கிற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம மத்தியிலே தம்பி டேவிட் பால் ஜெபிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 பிதாவே. எங்கள் அன்பாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக அப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த 4 மாத காலமும் நேரங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த ஆராதனை துவங்கின நேரம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக நன்றி தகப்பனே. இந்த மாதத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்னது போல அதிசயமாய் நடத்தி வந்தேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் அளிக்கும் நன்மையினால் எங்கள் ஒவ்வொருவரை நீர் திருப்தியாய் நடத்துவதற்காக நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே நீர் வெட்கத்தை விடுத்தாதபடிக்கு துதியின் உடையை கொடுத்து ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா காரியத்தை நீர் வாய்க்க பண்ண போகிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே கொடுத்த ஆண்டவரே யோவேல் 2:26 படியாக ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியர் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே அதிகமாய் வெளிப்படுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வராத பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற எல்லா உபவாச கூடுகையும் தேவன் ஆசீர்வதித்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதத்திலே நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தோடும் இன்றும் என்றென்றும் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.